समेता मनो मे वाचि प्रतिष्ठितम् आविर्भाविर्मयेति वेदस्य महानिस्तः श्रुतं मे मा प्रहासीति अनेनानेना मन्ददामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम् अवतु वक्तारम्। ओम शांति शांति शांति। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकाय चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुदेव परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। प्रज्ञावादांश भारत கதாசுன பண்டிதாகனு சோஷ்யதி அப்படின்னு தான் பகவத்கீதையில் பகவான் உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். அசோசியத் கவலைப்படக்கூடாததுக்கு அசோசியத்துவம் கவலைப்படாதே அப்படின்னு ஆர்க்கிறார். கவலைப்படுவது தான் சம்சாரம், கவலையிலிருந்து விடுபடுவது தான் முக்தி. இதுதான் கீதோபதேசனுடைய முதல் சொல். பிறகு அவர் சொல்றார், கதாம்சு அகதாம்சு, இருப்பவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும். கதாம்சுனா சேர்த்து போனவங்க, அகதாம்சுனா சாகாமல் இருக்கிறவங்க. ரெண்டு பேரை பற்றியும் பண்டிதாக நசோசசி, பண்டிதர்கள் வருத்தப்படுவதே கிடையாது, கவலைப்படுறதில்ல. செத்தவனுக்காகவும் கவலைப்படுறதில்ல, இருக்கிறவனும் கவலைப்படுறதில்ல. நம்ம ரெண்டு பேரும் கவலைப்படுறோம். இப்போ அர்ஜுனனுக்கும் அதே தான் பிரச்சனை. இருக்கிறவங்களுக்கும் கவலைப்படுறான், சாக போகிறவங்களுக்கும் கவலைப்பட்டுருக்கிறான். இறப்பும் பிறப்பும் எப்பவுமே இருக்கிறதுனால கவலை எப்பவும் இருக்க தான் போகுது. ஏன்னா இறந்தவனுக்கும் நீ கவலைப்படுற, இருப்பவனும் கவலைப்படுற. அப்புறம் வேறு என்ன இருக்குது? இருக்கிறவங்க எல்லாமே இறந்தவர்களும் இருப்பவங்களும் தான் இருக்கிறாங்க. இப்போ கவலை உன்னை விட்டு போகாது. ஆனால் பண்டிதர்கள் இதை பற்றி கவலைப்படுறது இல்லை அப்படிங்கிறார். பண்டிதர்கள் எதனால் அவங்க கவலைப்படாமல் இருக்கிறாங்க? அவங்களுக்கு மட்டும் ஏன் கவலை இல்லை? எதை அறிந்து கொண்டால் அவர்கள் பண்டிதர்கள் ஆனார்கள்? இதுதான் உபதேசமே. அப்போ நான் ஏதோ சொல்ல போகிறேன், நீ பிரஜாவாதாம்ச பாசசி, நீ ரொம்ப தெரிஞ்சவன் மாதிரி பேசுகிற, பிரஞானவாதம் நீ பேசு பாசசி. அப்போ முதல் இடத்துல சொல்கிறார் நிம்முடன். பார்த்தனே முதல்ல அறிவிலி, விஷயம் தெரியாதவனாக இருக்கிறாய். பண்டிதர்கள் கவலைப்படுவதில்லை, மூடர்கள் கவலைப்படுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். சொல்ல வேண்டியதில்லை. இங்கே ஒருத்தர் தவிர மீதி எல்லாருமே அறிவாளி அப்படின்னு சொன்னோன்னே யாரோ ஒருத்தர் எல்லாரும் நினச்சிக்குவாங்க, அந்த ஒருத்தர் நான் தான். அப்படி யார் சொல்கிறாருன்னு தெரியலையே. ஒருவர் முட்டாள்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஒருவரை தவிர மீதி எல்லாரும் அறிவாளின்னு சொன்னாலே யாரோ ஒருவன் முட்டாள்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது அர்த்தாபத்தின் பேர். புரிந்து கொள்கிறோம். பகவான் சொல்கிறது பண்டிதர்கள் கவலைப்படுவதில்லை அப்படின்னு. பண்டிதர்கள்னால் நாம் இந்த ஹோமெல்லாம் வளர்க்குறவங்க பண்டிதர்னு தான் பண்டிட்டுங்கிறோம். ஹிந்தியில் நிறைய படித்தவங்கள பண்டிட்ஸுங்கிறோம், ஹிந்தி பண்டிட்டுங்கிறோம். அங்கே பகவான் பண்டிதர் அப்படின்னு சொல்கிறது ஞான உபதேசம் பெற்றவர்கள் கவலைப்படுவதில்லைங்கிறார். ஞான உபதேசம் பெற்றால் கவலைப்பட மாட்டார்கள்ங்கிறாங்க. இப்போ ஞான உபதேசம் கவலை தர மறுக்கக்கூடிய ஒரு சொல்னா அது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுதான் பகவத்கீதையில் ஆரம்பிக்கும். கவலை போக்கின்ற ஞானத்தை உபதேசம் என்றார். முதல் ஸ்லோகம் 2வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகத்தில் அவர் பேச ஆரம்பிக்கிறார். பகவான் முதல் அத்தியாயம் முழுக்க சஞ்சயன் கூற்றாகவும் அதுக்கப்புறம் அர்ஜுனுடைய புலம்பலாகவும் தான் இருக்குது. அந்த போர் வர்ணனை தான் இருக்குது. 2வது அத்தியாயத்தில் பேசுகிறார்.
நாம் இப்பெல்லாம் பண்டிதர்கள் ஆக போகிறோம். பகவானுடைய விருப்பம் நிறைவேறட்டும். பண்டிதர்கள் ஆகட்டோம்னா நமக்கு கவலையே இல்லை. கவலை இல்லாத வாழ்க்கை தான் முக்தி. அந்த பாண்டித்தியத்தை நமக்கு தரக்கூடிய ஞானம் எது? எதை அறிந்து கொண்டால் இனிமேல் எதையும் அறிந்து கொள்ள வேண்டியதில்லையோ அந்த அறிவு தான் நம்ம இப்போ பெற போகிறோம். எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய வேண்டிய அவசியம் இல்லையோ அப்படி ஒரு அறிவு இருக்கிறது. அந்த அறிவு தான் வேதத்தினுடைய சாராம்சம். அதை அகண்டாகார விருத்தி என்று சொல்கிறாங்க. அகண்டாகார போதகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டற்ற ஒரு அறிவு, இரண்டற்ற நிலையை தருகின்ற அறிவு. அப்போ ரெண்டு அற்ற நிலை பெற்றுட்டோம்னா நமக்கு கவலை இல்லைன்னு ஆகுது. இரண்டற்ற அறிவை பெற்றாக்கா கவலை இல்லைன்னு ஆகுது. அப்போ கவலை எங்கேருந்து வருது? இரண்டு இருக்கிற அறிவில் வருது. துவைதம் பயஹேது. இருமையில் தான் பயம் உண்டாகுது. ரெண்டு இருந்தால் பயம் வருமா? அகண்டாகாரம்னா இரண்டற்ற நிலை. அகண்ட ஆகாரம். ஆகாரம்னா ஒரு உருவம். இது ஒரு உருவம் இல்லையா? இது பேர் ஆகாரம். நமக்கு ஆகாரம்னா சாப்பிட்றதுன்னு நினைக்கிறோம். இது ஆகாரம். ஆகாரம் இல்லை, ஆகாரம். இரண்டற்ற வடிவம். அகண்ட என்றால் பிளவுபடாத. கண்டன்னா வெட்டுறது. கண்டங்கள்னா நிலத்திட்டுகளுக்கெல்லாம் கண்டம்னு பிரிச்சிருக்கிறோம். ஆசியா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம்னு 5 கண்டங்களை நம்ம சொல்கிறோம். கண்டம்னா துண்டுபடுது. அப்புறம் பழங்களையே அதே வேணா கண்டம் துண்டமாக வெட்டிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அகண்டம்னால் பிளவுபடாதது, ஒன்றுன்னு அர்த்தம். பூர்ணமானது, அப்படியே முழுசாக கொண்டு வந்துருக்கு சார், வெட்டக்கூட இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் பேர் போதகம். அகண்ட ஆகார போதகம். இந்த அகண்ட ஆகார போதகத்தை பெற்றவன் பண்டிதன். அகண்ட ஆகாரத்தை பெற்றவன் கவலையற்றவன். சரி சரி, அகண்ட ஆகார போதம்னா என்னங்க? அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு எனக்கு ஒரு தீபம் வேணும். அப்படின்னா குழம்புதல்னு அர்த்தம். அப்படியே தன் குட்டையில் குழம்பிக்கிட்டே இருக்கு, ஒரு தெளிவில்லாமல் இருக்கு. இந்த கவலை நிகழ்ச்சினா தெளிவாக இருக்கும். இப்போ அதனால துயருங்கிறத விட கவலைங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அகண்டாகார விருத்தி ரெண்டு இல்லாததுனால, ஒன்றுங்கிறதுனால அங்கே வந்து குழப்பத்தை என்ன இருக்குது? ரெண்டு இருந்தால் தான் குழப்பம் இருக்கும். இதுவா அதுவான்னு. இப்போ நமக்கு அகண்டாகார விருத்தியை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். விருத்தி அல்லது போதகம். இங்கே தீபம் இருக்கிறது. ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா? இருக்கட்டும், எனக்கு திருப்பி வைங்க. இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இது இருட்டில் இருக்கு. இந்த ரூம் வெளிச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் இருட்டுன்னு நினச்சிக்கங்க. இது இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அப்போ இது தான் இருக்கிறத உங்களுக்கு சொல்லுமா? நான் இருக்கிறேன் பார்த்து வா, என் மேலே மோதிராதன்னு இருட்டில் சொல்லுமா? சொல்லாது. ஆனால் இது ஒளியின் முன்னாடி வைத்தோம்னா இந்த ஒளி இதை காட்டி கொடுக்குது. இது இருக்குதுன்னு சொல்லுது, இது என்னதுன்னு சொல்லுது. ரெண்டு விஷயத்த சொல்லுது. இது இருக்குதுன்னு சொல்லுது. அந்த ஒளி இருக்குதுன்னு மட்டும் சொல்லலை, அது என்னதுன்னு சொல்லுது, காட்டுது. இப்போ இருப்புதுன்னு சொல்றதுக்கு அந்த ஒளியை செய்த அது சத்தா அப்படின்னு பேர். ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு காட்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட் அடிக்கும் பொழுது இது பானைன்னு. அப்போ முதல்ல இருக்குதுன்னு தெரிவதற்கும் அதுதான் காரணம். அது இன்னதுதான்னு தெரிவதற்கும் ஒளிதான் காரணம். இது இன்னது என்று ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்கு அது ஸ்பூர்த்திங்கிறோம். நம்மக்கிட்ட ஒரு ஸ்புரணம் ஏற்படுது, புரிதல் ஏற்படுது. தமிழில் புரிதல்ங்கிறோம். பானை அப்படின்னு புரிஞ்சிடுச்சு. அந்த புரிதலுக்கு ஸ்புரணம்.
ஸ்பூர்த்தி அப்படின்னு பேர். இது இருக்குதுன்னு காட்டுறதுக்கு சத்து இருக்குது, சன் அப்படின்னா இருத்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ தீபம் தான் இருட்டறையில் இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு சத்துவம் ஸ்பூர்த்தியுமா இருக்குது. அது இருப்பையும் தருது, அது என்னன்னு காட்டுது. இந்த தீபத்தை பார்ப்பதற்கு, அது இருக்குதான்னு பார்க்கறதுக்கு யாரு உதவி செய்வாங்க? தீபத்தை பார்ப்பதற்கு தீபந்தான். அது தீபந்தான்னு தெரிவதற்கு யார் உதவி செய்வாங்க? தீபந்தான். அப்போ தீபம் சத்தா ஸ்பூர்த்தி. தீபம் சத்தாகவும் ஸ்பூர்த்தியாகவும் இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்துக்கு, இங்கே இருக்கிற பொருளுக்கெல்லாம் சத்தையும் ஸ்பூர்த்தியும் தருது. அப்போ ஒரு ததாதி, அவர் தருபவர், இவர் உள்ளவர். அவர் அது சத்தும் ஸ்பூர்த்தியுமா இருக்கிறது. இந்த சத்துங்கிறது இருத்தல், ஒளி எப்பவுமே இருந்து கொண்டு இருக்கிறது. அது இருக்குதுன்னு அதுக்கே தெரியும். பானைக்கு தான் இருக்கிறேன்னு தனக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் சொல்லாது. ஆனால் தீபமோ தான் இருக்கிறேன்னு அதுக்கும் தெரியும், அதையே காட்டிக்குது. அது என்னன்னு காட்டிக்குது. அது இருட்டு இல்லை, நான் வெளியினும் காட்டுது. சத்தும் ஸ்பூர்த்தியுமாக இருந்து கொண்டு மற்ற அனைத்துக்கும் சத்தும் ஸ்பூர்த்தியும் தருகிறது. இப்போ இன்னொரு தீபத்தை உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன். அந்த தீபமும் சத்தும் ஸ்பூர்த்தியும் எதுக்கு தருதுன்னு நீங்களே பாருங்க. உங்ககிட்டே ஒரு தீபம் இருக்கு, அந்தர்ஜோதி அப்படின்னு பேர். அது ஆத்ம ஜோதி. அந்த ஜோதியை நம்ம இப்போ தரிசனம் பண்ணலாமா? கண்ணை முடிக்குங்க. ஓம். மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் சொல்லுவதை மட்டும் விளங்கிக் கொண்டே இருங்கள். வாழைப்பழம் மஞ்சள் நிறத்தில் வளைந்து மிருதுவாக கை அகலத்தில் இருக்கிறது. மாம்பழம் உருண்டை வடிவத்திலே சிவப்பு மஞ்சளுமாக இருக்கிறது. பனைமரம், யானை, பூசணிக்காய், குடை, இவ்வாறு நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே உள்ளம் என்கின்ற இடத்திலே என்னவெல்லாம் இருக்கின்றன என்று பாருங்கள். நீங்கள் தான் உள்ளம். வாழைப்பழம் என்ற பிறகு உங்கள் உள்ளத்திலே வாழைப்பழத்தினுடைய உருவம் உண்டாகிறது. அதன் பெயர் ஆகாரம், வாழைப்பழ ஆகாரம். அடுத்து மாம்பழம் என்று சொன்னவுடன் வாழைப்பழ ஆகாரம் மறைந்து போய் அதே இடத்தில் மாம்பழ ஆகாரம் வருகிறது. யானை என்று சொன்னவுடன் மாம்பழ ஆகாரம் மறைந்து யானை ஆகாரம் அங்கே தோன்றுகிறது. ஒன்று ஒன்றும் துண்டு துண்டாக வருவதால் இவைகளெல்லாம் கண்டாகாரங்கள், துண்டு துண்டு வடிவங்கள். இவற்றிற்கு வியாவிருத்தி என்றும் பெயர். விதவிதமான எண்ணங்கள், மாம்பழ எண்ணம், வாழைப்பழ எண்ணம், யானை எண்ணம், குடை எண்ணம், பனைமர எண்ணம், இவையெல்லாம் கண்ட விருத்தி, வியாவிருத்தி. உங்கள் உள்ளத்திலே இன்னொன்றும் இருப்பதை இப்பொழுது கவனியுங்கள். வாழைப்பழம், மாம்பழம், பூசணிக்காய், யானை, குடை,
பனைமரம் இந்த வியாவிருத்திகளை ஒன்று பார்த்து கொண்டே இருக்கிறது. அதுவும் உள்ளத்தில் ஒரு பகுதிதான். வியாவிருத்திகளை இடைவிடாது பார்த்து கொண்டிருக்கின்ற ஒன்று அனுவிருத்தி. அந்த அனுவிருத்தி பல அல்ல, துண்டுபடாதது, விதவிதமாக இல்லை, ஒன்றேயாக ஏகமாக பிளவுபடாமல் இருப்பதால் அதுதான் அகண்ட ஆகார விருத்தி. உள்ளமே நான் என்ற அகண்ட ஆகாரமாகவும், இவை அல்லது இது என்கின்ற விதவிதமான வியாவிருத்தி ரூபமான கண்ட ஆகாரங்களுமாக உள்ளம் சமர்த்தியமாக நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறது. ஒரே பொருள் தன்னையே பார்ப்பவனாக, தன்னையே பார்க்கப்படும் பொருளாக பிரித்து நம்மை அநாதி கௌடி காலங்களாக இருமையிலேயே நிறுத்தி நான் உலகம், நான் இறைவன் என்ற இருமையிலேயே நம்மை வைத்து கொண்டிருக்கிறது. உள்ளத்தில் உதிக்கின்ற நானும், உள்ளத்தில் உதிக்கின்ற எண்ணங்களாகிய வியாவிருத்திகளும் எப்படிப்பட்டவை? இவை இருள். இவை இருக்கின்றன என்று காட்டிக் கொடுப்பது தீப ஒளியாக ஆத்மாதான். இந்த ஆத்மாவை நாம் கண்டதில்லை. ஆத்மாவின் ஒளியால் பிரகாசிக்கின்ற, சத்தும் ஸ்பூர்த்தியும் அடைகின்ற நான் என்ற அகம்பிருத்தியும், நான் என்கின்ற அணுவிருத்தியும், நான் என்கின்ற அகண்டாகார விருத்தியும், இவை என்கின்ற வியாவிருத்தியும் கண்ட ஆகாரங்களும் ஆத்மாவினால் இருப்பதாகின்றன. சத்தாக ஆத்மா இருக்கிறது. அவை இன்னதென்று ஆத்மாதான் காட்டிக் கொடுக்கிறது. ஸ்பூர்த்தியாகவும் இருக்கிறது. ஆத்மாதான் சத்தும் ஸ்பூர்த்தியுமாக இருந்து இந்த உள்ளத்தை இருப்பதாகவும் அறிவதாகவும் செய்கிறது. உள்ளத்தை யாதென்று அறிந்தவன் ஆத்மாவை யாதென்று அறிந்து கொள்கிறான். எவன் ஒருவன் நான் என்கின்ற விருத்தி, ஆத்மா என்கின்ற வஸ்து இரண்டும் ஒன்றே என்று அறிந்து கொள்வது அகண்டாகார விருத்தி, அகண்டாகார போதகம். நானும் ஆத்மாவும் ஒன்றே. நான் என்பதே ஆத்மா. அந்த ஆத்மா ஒன்று, இரண்டற்றது. எல்லா சரீரங்களிலும் இருக்கின்ற நான் என்பதற்கு சத்தாகவும் ஸ்பூர்த்தியாகவும் ஆத்மா இருக்கிறது. அதுவே பரம்பொருள், அதுவே கடவுள், அதுவே பிரம்மம். பிரம்மம் தான் உனது உள்ளத்திற்கு சத்தும் ஸ்பூர்த்தியும். ஆத்மாவை விட்டு அகலாமல் எப்பொழுதும் இந்த உள்ளம் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆத்மாதான் நீ. உள்ளம் உன்னால் பார்க்கப்படும் பொருள். எப்படி விளக்குக்கு வேறாக பானை இருந்ததோ,
அதுபோல் உனக்கு வேறாக உன் உள்ளம் இருக்கிறது. உள்ளத்தை நான் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். அல்ல, உள்ளம் என்பது பானை போன்ற உன்னால் பார்க்கப்படும் பொருள். உனது தயவால் சத்தும் ஸ்பூர்த்தியும் பெறுகின்ற ஒரு ஜடம். நித்தியமாய் பிரகாசித்து கொண்டிருக்கும் உனது சைதன்ய ரூபத்தை நான் என்று அறிந்து கொள்வதுதான் அகண்ட ஆகார போதகம். அந்த ஆத்மாவை நீ தேடாதே. நீதான் ஆத்மா. ஓம். நம்ம வாக்கிய விருத்தியை பார்ப்போம். இப்போ நாம் மெடிடேஷனில் இருந்தோம் இல்லையா, இது பேர் கைடட் மெடிடேஷன். குருவால் அழைத்து சென்று சுட்டி காட்டப்படுகிறது. இதுதான் உபதேசம். அருகில் வைத்து காட்டி கொடுக்குது. ஆத்மாவை தான் காட்டி கொடுக்குறார், உங்ககிட்ட இருக்கிறார். இந்த உபதேசத்தை சங்கரர் எப்படி சொல்லித்தரார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 2 நாள். ஆத்மாவை கடவுள்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த ஆத்மா நானுங்கிறத நீங்கள் ஏற்றுக்கணும். 2 விஷயம் இருக்கு. ஆத்மா தான் கடவுள்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த ஆத்மா தான் நானுன்னு நீங்கள் சம்மதிக்கணும். ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் நான் ஆத்மாங்கிறது நீங்கள் சம்மதிக்க உங்களுக்கு என்ன தயக்கம்? யாராவது உங்களை குறை சொல்லுவாங்களா? தண்டனை கொடுத்துருவாங்களா? கடவுள் தண்டிச்சிடுவாரா? நீ யார் நான் என்று சொல்வதற்கு? இது இல்லையே. யார் ஒருவனுக்கு தன்னை கடவுள் என்று புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் பெயர் தீரன். அவன் தான் தைரியசாலி. மற்றவங்கெல்லாம் கோழைகள். எவ்வளோ பெரிய அறிஞர்களாக இருந்தாலும், மிகப்பெரிய பட்டங்கள் படித்த பிஹெச்டியோ டாக்டர்களோ ஆடிட்டர்களோ நோபல் பரிசு பெற்றவர்களோ கூட தீரர்கள் அல்ல. அவங்கெல்லாம் பண்டிதர்கள் அல்ல. அவர்கள் முதலில் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சொல் உனக்கு இந்த இரண்டற்ற நிலையை வழங்குகிறதோ அந்த சொல் பரவித்யா என்று முண்டகம் சொல்லுது. அந்த பரவித்யாவை நமக்கு தருகின்ற சொற்கள் வேதத்திலே இருக்கின்றன. அந்த வேதத்திலே உள்ள அந்த சொற்களுக்கு வாக்கியம்னு பேர். ஏன்னா சொற்கள்னா பதங்கள், தனித்தனி பதங்கள். அவற்றை சேர்த்து வச்சா வாக்கியமாகும். வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ். வேர்ட்ஸ்னால் இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ். யானை, பானை, குடம், இது போல். யானையை பிடித்து கயிற்றில் கட்டி அடக்கி வை அப்படின்னு சொன்னால் நிறைய சொற்கள் அதில் இருக்குது. சேர்ந்து ஒரு வாக்கியம் ஆகுது. ஒரு சொற்றொடர். தமிழில் சொற்றொடருங்கிறோம், சமஸ்கிருதத்தில் வாக்கியம். அதுபோல் அகண்டாகார போதக வாக்கியம் இருக்குது வேதத்தில். அதுதான் அந்த வேதத்தினுடைய மைய கருத்து. வேதத்தை நல்லா பிழிஞ்சு எடுத்தோம்னா ஒரே ஒரு சொட்டு கிடைக்குது அப்படின்னா அது இந்த அகண்டாகார போதக வாக்கியம். அதான். வேற எதுக்கும் இந்த வேதங்கள்லாம் நமக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த வேதத்தை வச்சுட்டு நீங்கள் எதை வேணா செய்யலாம் அந்த உலகத்தில். ஆனால் மோட்சம் அடைவதற்கு அது சொல்கிற ஒரு சொல், ஒரு வாக்கியம். அந்த வாக்கியம்தான் உன்னிடம் கடவுள் நான் என்ற பெருமையை நீக்கி நானே கடவுள் என்று சேர்த்து வைக்குது. கண்டம் பிரிந்திருந்த, ஏன் உலகம் நானும் கூட பிரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். உலகமாக இருப்பது கடவுள். அதனால் உலகத்திலேருந்து நீ பிரிஞ்சிருக்கிறது சொல்கிறது உண்மையிலே கடவுள்லேருந்து நீ பிரிஞ்சிருக்கிறேன்னு அர்த்தம். கடவுள் எப்படி இருக்கிறார்? இப்போ உலகமாக தான் இருக்கிறார். நீ உலகத்திலேருந்து பிரிஞ்சாலும் கடவுள்லேருந்து பிரிஞ்சாலும் ரெண்டும் ஒன்று. அப்போ கடவுளோட ஐக்கியம் ஆயிட்டீன்னா உலகமாக நீ ஆயிட்டான்னு அர்த்தம். இதை புரிஞ்சு கொள்வதற்கு
வேதம் சில வாக்கியங்களை பயன்படுத்துகிறது. அந்த வாக்கியங்களுக்கு மகா வாக்கியம்னு பேர். மகா வாக்கியங்கள் ஒவ்வொரு உபனிஷத்திலும் இருக்கும். இருந்தாலும் நம்முடைய சம்பிரதாயம் ஒரு 4 வாக்கியங்களை மட்டும் நமக்கு வழங்கியிருக்கின்றன. சாந்தோக்கிய உபனிஷத்தில், சாமவேதத்தில் தத்துவமசி, பிரஜானம் பிரம்மம் என்று அதர்வண வேதம் சொல்கிறது. அகம் பிரம்மாஸ்மி என்று இந்த பிரகதாரண்யமும் நமக்கு சொல்லுது. அயமாத்மா பிரம்மம் என்று ருக்வேதமும் சொல்கிறது. இப்படி ஒவ்வொரு வேதத்திலையும் நமக்கு 4 சொற்கள்: அயமாத்மா பிரம்மம், பிரஜானம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி. இந்த சொல்லெல்லாம் என்ன புரியலையே சார்? இதை புரிந்து கொண்டால் உன்னிடம் என்ன நடக்கும்? ஒரு அகண்டாகார போதம் நடக்கும். இரண்டற்ற ஞானம் பிறக்கும். இரண்டற்ற ஞானத்தை பிறப்பிக்கின்ற வாக்கியங்கள் இவை. இந்த வாக்கியங்களில் தத்துவமசி என்ற வாக்கியம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் 9 முறை வருது. இது சாமவேதத்தை சார்ந்தது. உத்தாலகர் என்கின்ற தந்தை தன்னுடைய மகன் ஸ்வேதகேது என்பவனுக்கு உபதேசம் தருகிறார். அவன் குருகுலத்தில் படித்து வந்து கூட இந்த அகண்டாகார விருத்தி போதகத்தை அவன் அடையவில்லை. அவன் கண்டாகார விருத்தியில் இருக்கக்கூடிய உலக விஷயங்களை தான் தெரிஞ்சிட்டு வந்திருக்கிறான். வேதத்தினுடைய சக்கையை பிடிச்சிட்டு வந்திருக்கிறான். சாரத்தை விட்டுட்டான். அவன் சாரத்தை படிச்சிருக்கிறானா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். மகனே, நிறைய படித்ததாக பேசுகிறாயே, நீ ஸ்நாதகனாக இருக்கிறாய், அனுச்சானமானியாக இருக்கிறாய், கர்வம் பிடித்தவனாக இருக்கிறாயே, உண்மையிலே அகண்டாகார விருத்தியை அறிந்து கொண்டவன் இப்படி இருக்க மாட்டானே, நீ இருக்கின்ற உன்னுடைய தோரணையை பார்த்தால் உனக்கு அந்த விஷயம் தெரியாத போல இருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்றார். எதை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டோமோ, அறிய வேண்டியது இல்லையோ, அந்த அறிவை நீ கேட்டு பெற்றாயா என்று தான் கேட்குறார். அப்படி நான் கேட்கல, கேட்டால் தான் தருவாங்க குரு. கேட்காமலே தர்றதெல்லாம் மற்ற விஷயங்களெல்லாம் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஸ்கூலில் சிலபஸில் அதெல்லாம் இருக்கும், அவங்க கொடுத்துருவாங்க. நீங்களும் படிக்கிறீங்க ஸ்கூலில், சிலபஸில் இருக்கிறது தான் டீச் பண்ணுறாங்க. அவுட் ஆஃப் சிலபஸில் இருக்கிறது நீங்கள் கேட்டால் தான் சொல்லுவாங்க. இப்போ இது அவுட் ஆஃப் சிலபஸ், நீ கேட்டுருக்கணும். எனக்கு தெரியாதப்பா அப்படின்னால, நீங்களே சொல்லிக் கொடுங்க, மறுபடியும் பள்ளிக்கூடம் அனுப்பிச்சிடாதீங்க, நீங்களே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் சொல்லிக் கொடுப்பது தான் அந்த அகண்டம் என்று சொல்லக்கூடிய பிளவுபடாத இரண்டற்ற ஏகம் ஏவ அத்விதீயம் என்று சொல்லக்கூடிய கடவுளை பற்றி அவர் விளக்குறார். அந்த கடவுளை சத்துன்னு பேர் வைக்கிறார். இந்த பிரபஞ்சமெல்லாம் இல்லாத போது, இந்த பிரபஞ்சம் ஒரு இடத்தில் இருந்தது. இந்த பானைகள் எல்லாம் இல்லாத போது ஏதோ ஒரு இடத்துல இருந்தது, மண்ணில் இருந்தது. மண்ணில் தான் பானை இருந்தது, ஆனால் நமக்கு தெரியல. ஆனால் மண்ணிலேருந்து பானையை வெளியே கொண்டு வராங்க. பானையை கொண்டு போய் மண்ணில் வைக்கல, மண்ணிலேருந்து பானையை வெளிப்படுத்துகிறாங்க. அது வெளிப்படுத்துக்கும் ஒரு அறிவு தேவைப்படுது. மண்ணே பானையை வெளிப்படுத்தாது. மண்ணிலிருந்து பானையை கொண்டு வருவதற்கு ஒரு அறிவு தேவைப்படுது. மண்ணிலிருந்து கூஜாவை கொண்டு வருவதற்கு ஒரு அறிவு தேவைப்படுது. எல்லாமே கூஜா, பானை, சர்வம், தட்டு, அகல் எல்லாமே மண்ணில் ஏற்கனவே இருக்குது. கொலுவில் இருக்கிற பொம்மையெல்லாம் கூட மண்ணில் இருக்குது, இப்போவும் கூட இருக்குது. நீங்கள் எந்த மண் எடுத்துகிட்டு வந்தாலும், இந்த மண் எடுத்துகிட்டு வந்தாலும் இதில் பிள்ளையார் இருக்கிறாரு, முருகர் இருக்கிறாரு, விஷ்ணு இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறார். ஆனால் ஒரு அறிவு தான் இது விஷ்ணு இதுலேருந்து காட்டும். ஒரு அறிவு தான் இதுலேருந்து பிள்ளையாரை காட்டும். பிசைஞ்சு ஈரம் பண்ணி என் அறிவை பயன்படுத்தி பிள்ளையாராக்கிடுவேன். நான் எதையும் நான் இதில் கொடுக்கல, பிள்ளையார் அதை சேர்க்கவும் இல்லை. என் அறிவும் இதில் சேர்த்தனா அதுவும் கிடையாது. இதுவே தானாக பிள்ளையாராக காட்டும்படி நான் செய்கிறேன் இல்லையா? அப்படி செய்தது ஒரு பொருள் இருக்குது, பேர், அது பேர் சத்துன்னு பேர்.
அதுதான் அனைத்து இந்த பிரபஞ்சத்துக்கும் சத்தா பொருளாக இருக்கிறது. அந்த பொருளெல்லாம் நீ நானு உலகம் அப்படின்ற எல்லா பொருளாக உருவங்களாக மாற்றணும் இல்லையா, அது ஸ்பூர்த்தி அப்படின்னு பேர். அப்போ பிரம்மமே கடவுளே தன்னையே சத்தாக பயன்படுத்தி தன்னையே ஸ்பூர்த்தியாக உலகத்துக்கு காட்டி கொடுக்குறாரு பிரபஞ்சமா. இப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு கேட்டோம்னா உங்களையும் சேர்த்து தான் சொல்லணும். இப்போ குழந்தைய கேட்குறேன், பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்குதுன்ட்டு முதல்ல எங்கே ஆரம்பிக்கணும்? இங்கேருந்து ஆரம்பிக்கணும். என்ன 10ஆம் மவன் ஆகிடும். உலகமெல்லாம் நான் வேறன்னு ஆகிடும். 10ஆம் மவன் கதை இங்கே கிடையாது. இங்கிருந்து உலகம், அனைத்தும் உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அனைத்தும் உலகம்னு சொல்லும்பொழுது அதில் சத்தாக இருக்கிறது யாரு? கடவுள். உனக்கு சத்து இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா, நான் இருக்கிறதுனால சத்து இருக்குது சார். சத்து இல்லைன்னா இருக்காது இல்லை ஒரு பொருள். சத்து இருந்தால் தானே ஒரு பொருள் இருக்கும். அப்போ நான் இருப்பதாலேயே கடவுள் தான் இருக்கிறாரு. கடவுள் தான் ஸ்பூர்த்தியாக என்ன மாதிரி வெளியே காட்டிக்கிட்டு இருக்கிறார். அப்போது நானாக இருப்பது யார்? கடவுள். இந்த புஸ்தகமாக இருப்பதும் கடவுள் தான், மண்ணாக இருப்பதும் கடவுள் தான், சூரியனாக இருப்பதும் கடவுள் தான். அப்போ சூரியன், சந்திரன், பூமி எல்லாவற்றுக்கும் சத்து அவர் தான். அதை தான் அவர் சொல்கிறார், சத்யேவ சௌமியே இதம் அக்ரே ஆசித். அந்த சத் என்கின்ற அந்த பிரம்மம் தான், கடவுள் தான் இதம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் உன்னையும் சேர்த்து அக்ரே ஆசித் முதலில் அவரிடம்தான் இருந்தது. இப்போ என்ன சொல்லலாம்? இந்த பானைகளெல்லாம் சொல்லும்போது பானையை கூப்பிட்டு, பானைகளே, எல்லா பானையை கூப்பிட்டு, பானைகளே கவனியுங்கள், நீங்களெல்லாம் முன்பு மண்ணில் இருந்தீர்கள் அப்படின்னு. அப்போ ஒரு முந்திரி கொட்டை சொல்கிறான், இப்பொழுது மண்ணில் தான் இருக்கிறேன். அப்போ நீ என்ன சொல்லணும்? புத்திசாலி பையனாக தான், நீங்கள் எல்லாரும் முதலில் கடவுளிடம் இருந்தீர்கள், இப்போவும் கடவுளில் தான் இருக்க. கடவுள் தான் நானாக இருக்கிறார். இந்த ஞானம் தான் அகண்டாகாரம். ஐயோ, நான் இங்கே கடவுளை தவிர ஒன்றுமே இல்லை, இரண்டற்ற நிலை அது. இந்த அறிவை எது தரும் அப்படின்னா, தத்து துவம் அசி என்ற வாக்கியத்தை தரும் என்று ஸ்வேதகேதுக்கு அப்பா சொல்லித்தரார். அவனுக்கு புரியல, 9 முறை சொல்லித்தரார். 9 முறையும் 9 விதமான திருஷ்டாந்தங்கள் கொடுக்குறார், உதாரணங்கள் கொடுக்குறார். அப்புறம் போதும்ப்பா எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு தான். அந்த வாக்கியத்தை தான் இன்னைக்கு நாம் அறிஞ்சிக்க போகிறோம், தத்துவமசி என்பதில். மொத்தம் 51 ஸ்லோகங்கள் இருக்குது. இந்த 51 ஸ்லோகத்தில் 29 வரைக்கும் துவம் பதம், தத்து துவம் அசியின் 3 இருக்கு இல்லையா, தத்து துவம் அசி, இந்த 3 சேர்ந்தால் தத்துவமசி. இதில் துவம் பதத்தை கொஞ்சமும் தத் பதத்தையும் நாளைக்கும், அசி பதத்தை நாளைக்கும் பார்க்கலாம். இன்றைக்கி துவம் பதம் மட்டும் நம்ம பார்ப்போம். இது நான் கொஞ்சம் நிறுத்திட்டேன்னா உடனடியாக நீங்கள் சந்தேகத்தை கேட்கணும். சந்தேகம் மற்றவங்களாம் புரிஞ்சிடுச்சு, எனக்கு மட்டும்தான் புரியுது, அது கேட்டால் நான் புரியாதவன் ஆகிடுவேன், என்ன எல்லாரும் இப்படி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் கேட்டால் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யாருக்கும் கிடைக்காத துணிச்சல் உங்களுக்கு கிடைக்குதுன்னு. அப்புறம் கேட்கறதுனால நம்ம குறைஞ்சிட மாட்டோம். நான் ஸ்வேதகேதுவா எல்லாம் அறிந்தவனா வந்து காலர் தூக்கி விட்டுட்டு இருக்க போகிறதில்ல. இங்கே எல்லாருமே தத்துவமசியை தர்ற வரைக்கும் அஞ்ஞானிகள் தான். ஆனால் கேள்விகளை கேட்கணும், கேட்டு தான் பெறணும். ஏன்னா உங்களுக்கு என்ன தேவைன்னு குருவுக்கு கேட்டால் தான் தெரியும். எங்கே இடத்துல உங்களுக்கு சிக்கல் இருக்குது, எங்கே புரிஞ்சிக்கல, எந்த சொல் புரியல. இதை இப்போ கூட நான் பார்த்தேன், அனுவிருத்தி வியாவிருத்தின்னு சொன்னேன். நான் ஒரு கேள்வி கேட்பேன், இப்போ எண்ணங்கள் நான், இதில் அனுவிருத்தி எது? இது எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்களா? வியாவிருத்தி எது? இப்போ சந்தேகம்லாம் எல்லாம் போயிடும். யாராவது ஒருத்தருக்கு இந்த வியாவிருத்தி அனுவிருத்தியை கேட்டிருப்பாங்க, ஆனால் முதல் தடவை கேட்கறதுனால 2வது தடவை சொல்லும்போது சொன்ன மாதிரி தெரியாது.
வியாவிருத்தினா விதவிதமானதுன்னு அர்த்தம். அணுவிருத்தினா ஒவ்வொன்றையும் உடனே இருப்பதுன்னு அர்த்தம். அணுவிருத்தினா உடன் இருப்பது, துளைத்து கொண்டிருப்பது. இப்போ வியாவிருத்தி, இந்த இடத்துல இந்த வியாவிருத்தியில் எந்தாவது உதாரணம் சொல்லுங்க. நம்ம ஒரு 6 உதாரணம் சொன்னேன். வாழைப்பழம், குட், பனை மரம், இருங்க இதை முடிச்சுடுவோம். இது ஒன்று ஒன்று மறைஞ்சிக்கிட்டே இருக்குது இல்லையா? வாழைப்பழம் மாம்பழத்தோடு இருக்குதா? மாம்பழம் பூசணிக்காயோட இருக்குதா? இல்லை இல்லையா? உடன் இல்லை. ஆனால் அணுவிருத்தி எல்லாத்துலேயும் இருக்குது இல்லை? வாழைப்பழத்துலேயும் அணுவிருத்தி இருக்கணும், இல்லைன்னா வாழைப்பழத்தை யார் பார்க்கறது? அது பேர் அணுவிருத்தி. நான் எல்லா எண்ணங்களிலும் இருக்கிறேன். இந்த உலகம் எல்லாம் எனக்குள்ள எண்ணமாக தானே வரணும். வெளியே ஒன்று இருக்குதுன்னு வைங்க, அது இருக்குதுன்னா எனக்கு எண்ணத்துக்குள்ளே வந்தால் தான் நான் பார்ப்பேன். எனக்கு எண்ணத்துக்குள்ளே வரலன்னு வைங்க, உலகத்தில் இருந்தும் அது இல்லை தான். அப்போ எண்ணம் தானே உலகம். ஒரு முறை ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. டிவி ஸ்க்ரீனில் பேஸ்கெட் பால் ஆடிட்டு இருக்கிறாங்க. அதில் 17ஆம் நம்பர் முதுகில் போட்டிருக்குல்ல, அவன் எத்தனை முறை பவுன்ஸ் பண்ணுறான்னு கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் அந்த 17ஆம் நம்பர் எங்கே ஓடுறான்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் டக்குன்னு பவுன்ஸ் பண்ணி கையில் மாற்றிட்டு இருக்கிறான். அப்போது 57, 56 அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போதும் அப்படின்னு நிறுத்தினாங்க, வீடியோ நிறுத்தியாச்சு. இப்போ சொல்லுங்கள், 17ஆம் நம்பருக்கார் எத்தனை முறை பவுன்ஸ் பண்ணான்னா 56, 57, சில பேர் 53. ஏன் நீங்கள் 53 குறைச்சிட்டிங்க அப்படின்லாம் சொல்லும்போது, அவன் பவுன்ஸ் பண்ணல சார், கை தான் மாற்றினான். சரி ஓகே அப்படின்னு சொன்னான். கேள்வி இது இல்லை, இந்த சமயத்தில் கரடி ஒன்று உள்ளே வந்தது பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. அத்தனை பேர் வாயை திறக்கிறாங்க. கரடி உள்ளே வந்ததுங்களா? மறுபடியும் வீடியோ போடுங்கிறாங்க. வீடியோ போட்டு பார்த்தா இப்போ 17ஆம் நம்பர் விட்டுட்டாங்க, கரடியை தேடுறாங்க. பார்த்தா உண்மையிலேயே கூட்டத்தோட கூட்டமாக ஒரு ஆள் கரடி வேஷம் போட்டு உள்ளே வந்துட்டு போகிறான். அப்போ கரடி வரலன்னு முதல்ல சொன்னது யாரு? நீ தான். கரடி இருக்குதுன்னு சொன்னது யாரு? அங்கே 2 முறையும் வீடியோவில் கரடி இருந்தது, ஆனால் உன் உள்ளத்தில் இல்லை. முதல் முறை யாருடைய உள்ளத்திலும் அது இல்லை. உள்ளத்தில் வந்தால் வெளியே இருக்கிறது. அப்போ நீ தான் முதல்ல வெளிச்சம் தர உலகத்துக்கே. இப்போ உள்ளம் தான் நமக்கு உலகம். நமக்கு உள்ளத்தில் என்னென்ன வருதோ அது நம்ம உலகம் ஆயிடுது. சரி, என் உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் உங்கள் உள்ளத்தில் இருக்குதா? இல்லை. அப்போ உங்கள் உலகம் வேற, எங்கள் உலகம். ஒரே உலகத்தில் எல்லாரும் வாழ்ந்து கூட, எல்லாரும் ஒரே உலகத்தில் வாழ்ந்தும் ஒவ்வொரும் தனி உலகத்தில் வாழ்கிறார்கள். அது அவங்களே சிருஷ்டி பண்ண உலகம். பகவான் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு உலகம் படைத்தார், அது ஈஸ்வர சிருஷ்டி. ஆனால் நம்ம உள்ளத்துக்குள்ளே படைக்கிறோம் பாருங்க, நான் பெரிய மேதாவி, நான் பெரிய அழகன், நான் பெரிய திறமசாலி அப்படின்னு ஒரு உலகம். நான் உதாவக்கரை, நான் பயன்படாதவன், என்னை எங்கேயும் வேலையை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு அறிவு இருக்கிறது யாரும் பயன்படுத்திக்கல, இப்படின்னு இன்னொருத்தனுக்கு உலகம். எல்லாரும் உள்ளத்திற்கு ஏற்றபடி வாழறாங்க. உள்ளத்தில் இருக்கின்ற உலகமும் வெளியே இருக்கின்ற உலகமும் ஒரே மாதிரி இல்லை. உலகத்தின் மீது இவங்க உள்ளத்தை திணித்து பார்க்குறாங்க. சிலது இருக்குதுங்கிறாங்க, சிலது இல்லைங்கிறாங்க. அந்த உள்ளமே நானுன்னு நினைக்கிறாங்க பாருங்க. அதுதான் இன்னொரு மோசம். இப்போ இந்த வியாவிருத்தி எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ வியாவிருத்தியில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? குழந்தை, நீ பாப்பா புதுசாக இருக்கிற, வியாவிருத்தி தெரியுதா? புரியல. இந்த வாழைப்பழம் மாம்பழம்னு சொன்ன இல்லையா, அதெல்லாம் வியாவிருத்திங்க. இந்த எண்ணங்களெல்லாம் கண் முன்னாடி நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த வியாவிருத்திகளெல்லாம் இது வாழைப்பழம், இது பலாப்பழம், இது பனை மரம், இதுன்னு தானே பேர் வச்சிங்க. நானுங்கிற அணுவிருத்திக்கு இதுன்னு பேர் வச்சிங்களா? இப்போ இதுன்னு சொல்கிறதுனால இதெல்லாம் இதம் விருத்தி. நான் பார்க்கிறேன்ற உணர்வுக்குன்னா அது அகம் விருத்தி. அப்போது அணுவிருத்திக்கு இன்னொரு பேர் அகம் விருத்தி. வியாவிருத்தி இன்னொரு பேர் இதம் விருத்தி. இதன் தயா, இதுதான் 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 இதுதான்னு சொல்கிறோம். அப்போ இதுதான்னு சொல்லும் பொழுது நீங்கள் ரொம்ப திட்டவட்டமாக என்ன சொல்கிறீங்க? இது வாழைப்பழம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இல்லைன்னு அர்த்தம்.
நான் வாழைப்பழம்னு அர்த்தமா? அப்போ உங்கள் உள்ளத்துக்குள்ளேயே இருந்தாலும் கூட நீங்கள் அந்த என்ன சொல்கிறீங்க? நான் இல்லை, அது வாழைப்பழையா? உங்கள் உள்ளத்துக்குள்ளேயே, உள்ளங்கிறது ஒரு பொருள், இந்த மாதிரி ஒரு பந்து உள்ளம் தலையில் இருக்குது. இதில் வாழைப்பழம் தெரிஞ்சதுன்னா நான் வாழைப்பழம் சொல்லுவோம். அகம்பிருத்தி நான் வேற, இதம்பிருத்தி வேற. இதந்தையா, இது வாழைப்பழம், இது பலாப்பழம், இதுன்னு போடுறோம். இந்த உள்ளத்திலே கவலை வந்துடுச்சுன்னா அப்போ என்ன சொல்கிறீங்க? இது கவலைன்னு சொன்னீங்களா? சொல்லணும் இல்லை? ஏன்னா நீங்கள் இப்போ கவலையை பார்த்தீங்கல்ல. வாழைப்பழத்தை பார்த்த மாதிரி பலாப்பழத்தை பார்த்து ஒரு பயத்தை பார்த்தீங்க, கவலையை பார்த்தீங்க, பொறாமையை பார்த்தீங்க, ஆசையும் பார்த்தீங்கல்ல. இது ஆசைன்னு சொல்லியிருக்கணும் இல்லை? அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இல்லை? இது கோபம்னு தெரிஞ்சிருந்தாக்கா, நீங்கள் கோபக்காரம் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் ஏன் கோபப்பட போகிறீங்க? அந்த இடத்துல மட்டும் கோட்டை விட்டுறமே. எல்லாவற்றும் இதுன்னு சொன்னோம். ஆனால் உணர்வுகள் வந்து விட்டால் மட்டும் அகம்ங்கிறோம். இந்த குழப்பத்தை, இது ப்ராக்டிக்கல். எப்பொழுதுமே அமைதியாக ஒரு இடத்துல உட்காரும் பொழுது, கியூவில் நிற்கிறோம், சும்மா தான் நிற்க வேண்டியிருக்குது, காத்துக்கிட்டு இருக்கிறோம், என்ன பண்ணுறது? லெபார்ட்டரிக்கு போயிட வேண்டியதான். நம்முடைய சொந்த லெபார்ட்டரி இங்கே தான் இருக்குது. லெபார்ட்டரி போகிறது ஒரு நல்ல வாய்ப்பு. கோயிலில் கியூவில் நிற்கிறது நல்ல இடமாவும் இருக்குது, தரிசனமும் இருக்குது. ஏன்னா தரிசனம் பார்த்தா சீக்கிரம் அனுப்பிச்சிடுவாங்க. கியூவில் நின்னோம்னா கோயிலில் ரொம்ப நேரம் இருக்கலாம், சாமி முன்னாடி சன்னிதானத்தில் இருக்கலாம், சிந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். இப்போது இந்த அகம்பிருத்தியம் இதம்பிருத்தியம் கொஞ்சம் கவனிங்களேன், உள்ளத்தை கவனிங்களேன். இப்போ எப்பெல்லாம் நீங்கள் இதுன்னு சொல்கிறீங்க, எப்பெல்லாம் நானுன்னு சொல்கிறீங்க, கண்டுபிடிங்க. அப்படி ஒரு விசாரணை செய்து நாம் தெளிவாயிட்டோம்னா கவலை வரும்போது கூட பற்றியா இந்த உள்ளத்தில் கவலைன்னு ஒன்று தோன்றியிருக்கிறது. எப்படி வாழைப்பழம் மறைஞ்சிட்டு பலாப்பழம் வந்ததோ, பலாப்பழம் மறைஞ்சிட்டு பணம் வந்ததோ, இந்த கவலையை மறைஞ்சிட்டு வேற ஒன்று வரும். அனுவருத்தி நான் எப்படி தோன்றி மறைவேன்? நான் வேறையாச்சே, அது தோன்றி மறையறதாச்சே. இப்போ இருக்குது நாளைக்கு இல்லை, நான் எப்பவும் இருக்கிறவனாச்சே. தோன்றி மறையிறது இப்போ இருக்குது நாளைக்கு இல்லை, அதை பற்றி எனக்கு என்ன கவலை? அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி நம்ம செய்தோம்னா, இந்த ஆராய்ச்சி ஒரு தடவை செய்தால் பத்தாது, 100 தடவை பண்ணுங்க. எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஒரு 10-15 பேர் ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க. ஃபிசிக்ஸ்லலாம் கெமிஸ்ட்ரியில் 2 தடவை 3 தடவை டைட்ரேஷன் பண்ணிவிட்டு கன்கார்டினன்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவரேஜ் எல்லாம் எடுக்கக்கூடாது. கன்கார்டினன்ட் வேல்யூங்கிறது ஆவரேஜ் கிடையாது. டைட்ரேஷன் பண்ணிவிட்டு என்ன நார்மாலிட்டி இந்த அமிலத்துக்கு, ஆசிடுக்கு அப்படின்னு 1 நார்மலா 1.5 நாளா 0.5 நீங்கள் 2 தடவை ட்ரை பண்ணது 0.5 0.6 வரும். 2 தடவை, ஒரு தடவை 5 வரும். இப்போ எது 2 தடவை வந்து அதை எடுத்துக்கணும், அது பேர் கன்கார்டினன்ஸ் வேல்யூ. நீங்கள் 6 6 5 3த்தையும் கூட்டி வகுத்து ஆவரேஜ் எடுக்கக்கூடாது. ஸோ ஃபிசிக்ஸ் வெரி வெரி அக்யூரேட், துல்லியம்னு பேர். அது பயாலஜியில் அப்படி கிடையாது, நீங்கள் ஆவரேஜ் தான் எடுக்கணும். கன்கார்டினன்ஸ் வேல்யூன்னு இங்கே கிடையாது. ஸோ வி நீட் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸே வேறு, பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு பேர். அந்த இடத்துல நம்ம நிச்சயம் பண்ணுறதுக்கு ஒரு முறையை பயன்படுத்துகிறோம் இல்லையா? நம்மக்கிட்ட கன்கார்டினன்ஸ் வேல்யூ வர்ற வரைக்கும் இந்த லேபரட்டரியில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆவரேஜ் எடுக்கக்கூடாது. ஃபிசிக்ஸ் மாதிரி, கெமிஸ்ட்ரி மாதிரி, மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி ஒரே அடி. நான் வேற, என்னால் பார்க்கப்படும் வேற, பொருள் வேற. எதை நான் பார்த்து விட்டேனோ அது நான் அல்ல. நான் ஒளி, தீபம். என்னைக்காவது தீபம் பானையை வச்சோன்னே இது நான் பானைன்னு சொல்லுமா? தீபம் வந்து பானையை பார்த்த உடனே பானைக்கு வெளிச்சம் கொடுத்துட்டு ஐயோ இது நான் பானைன்னு சொல்லுமா? சரி, அது வேற கொண்டாந்து குத்து விளக்கு வச்சா அது குத்து விளக்கு நானும் சொல்லுமா? சரி, இந்த தீபமே அது எரிவதற்கு இடம் தருதே, அந்த அகல், அதை நானும் சொல்லுமா? அதையும் அது பார்க்குதில்லை. அதனால் இந்த உடம்பையே நீங்கள் பார்க்கறதுனால நீங்கள் இதை நானுன்னு சொல்லக்கூடாது. இந்த அகலுங்கிற இதில் தீபமாக இந்த ஒளி இருக்கிறது, அனுவிருத்தி.
அந்த அணுவிருத்தி ஜோதியில் இந்த உடம்பை நீங்கள் பார்க்குறீங்க. அது எப்படி நீங்கள் உடம்பு நானுன்னு சொல்கிறீங்க? இந்த விளக்கு தன்னை விளக்குன்னு இந்த மொத்தத்தையும் சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. நீ அதை விளக்குறவன்பா, நீ எதுக்கு நீ விளங்குற? நீ விளக்குபவன், நீ தாங்குற விளக்கு அல்ல. நாம் ரெண்டுத்தையும் சேர்த்து விளக்குன்னு தான் பேர் வச்சிருக்கிறோம், நமக்கு விளங்காததுனால. நல்ல எல்லாரும் கேள்வி கேளுங்க, புரிஞ்சிட்டா மாதிரி நினச்சிட்டு போயிடாது. நம்ம இன்னைக்கு 2 நாள் கிடைக்கின்றது உபதேசம். மறுபடியும் சொல்கிறேன், இது உபதேசம். இந்த ஆத்ம வித்யாலயில் குரு நமக்கு தீட்சை தருவாரா? அன்று முதல் நான் அத்வைதியாக நான் வாழ மாட்டேனா? நான் பல வருஷம் 10 வருஷமாக அவரோட இருக்கிறேன். எனக்கு அந்த வாழ்க்கை முறை அனுசரணையை கொடுப்பதற்கு என்றிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரு நாள் கேட்பீங்க இல்லையா? ஏன்னா கர்மகாண்டத்தில் இருக்கவங்க, கிரியாவில் இருக்கிறவங்க, இந்த யோகாசனம் போன்றதுலெல்லாம் தீட்சை கேட்குறாங்க. அந்த தீட்சை கொடுத்தவொடனே இன்னையிலேருந்து நீ இந்த மந்திரத்தையும், இந்த யோகாவையும், இந்த அனுசரணத்தையும், இந்த உணவையும், இந்த பழக்கத்தையும் நீ ஆரம்பிக்கணும் அப்படின்னு அனுஷ்டானங்களை துவக்குகின்ற நாள், அதுக்கு தீட்சைன்னு பேர். இந்த அத்வைத வேதாந்தத்துக்கு தீட்சை கிடையாது. ஆனால் இன்னையிலேருந்து நீ அத்வைதின்லாம் சொல்ல முடியும். ஏன்னா நீ இது தெரிஞ்சுக்கிறது முன்னாடியே அத்வைதி தான். இன்னையிலேருந்து பிரம்மம் நான் சொன்னேன்னு வைங்க, அது தப்பு, அது குருவுக்கு சரியில்லைன்னு அர்த்தம். நீ ஏற்கனவே பிரம்மம் தான். அப்போ பிரம்மமாக ஆகிறதுக்கு என்ன அனுஷ்டானம் வேணும்? நீங்கள் ஏற்கனவே ஆண் தான், இனிமேல் நீங்கள் ஆண் தான் அப்படின்னு நான் சொன்னோம்னா, இது எதுக்கு சார் நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ ஆணாக இருப்பதுக்கு நான் என்னென்ன பண்ணணும்னு ஒன்றும் பண்ண வேண்டாம். எது வரைக்கும் ஆணாக இருந்து அறுந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். பிரம்மமாக இருப்பதனால இங்கே இன்னை தேதியிலேருந்து நீங்கள் பிரம்மம்னு சொல்வதற்கு இல்லை. என்னமோ எப்பொழுதுமே பிரம்மம் தான், நீங்கள் கடவுள் தான். பிரம்மம்னா கடவுள். அதனால் இங்கே தீட்சைன்னு கிடையாது. இருந்தாலும் எப்பொழுது நீங்கள் இந்த அகண்டாகார விருத்தியை நீங்கள் விளங்கிக்கிட்டீங்களோ, நான் 2 நாள் கிளாஸையே ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன் உங்களுக்கு காட்டிட்டேன். அதுதான் தீட்சை. இன்றைக்கி நீங்கள் அமர்ந்து என் சொல்லை கேட்டு உபதேசத்தை பெற்ற நாள், நீங்கள் பிரம்மம் என்று கண்டு கொண்ட நாள். இனிமேல் நீங்கள் பிரம்மமாக வாழ கடவை. முனிவர்களை தண்ணி தெளிச்சிடுவாங்கல்ல, இனிமேல் நீ பூனை, இனிமேல் நீ யானை அப்படின்னு. இனிமேல் நீ பிரம்மம். சாமி என்னை காப்பாற்று, மறுபடியும் எனக்கு எப்போ விமோச்சனம் கேட்காதீங்க, விமோச்சனம் தான் கொடுத்துருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, கரப்பாம்பூச்சியை மாற்றிட்டார் சுவாமி எனக்கு மறுபடியும் அப்படின்னு, அகலிகை மாதிரி. ராமர் ஒருவார் மிதிப்பார், அப்புறம் நீ எழுந்துக்குவேன். இதெல்லாம் கிடையாது. இங்கே மீட்டுருத்துவம் கிடையாது. அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சந்தேகம் இருக்கும்போது கேளுங்க. புக்கு இருக்கிறவங்க அதை பார்த்து படிங்க, இல்லாதவங்க நான் சொல்கிறத ரிப்பீட் பண்ணுங்க. சர்க ஸ்திதி பிரளய ஹேதும் அச்சிந்திய சக்திம் விஸ்வேஸ்வரம் விதித விஸ்வம் அனந்தமூர்த்திம் நிர்முக்த பந்தனம் அபார சுகாம்புராசிம் ஸ்ரீவல்லபம் விமலபோதகணம் நமாமி. இது ஒரு இறை வணக்கம். இந்த இறை வணக்கத்தில் இறைவனுக்கு நிறைய அடைமொழிகள் தரார். இறைவனே நீ எப்படிப்பட்டவன்? இறைவனை நம்ம புகழவே முடியாது. நம்ம எவ்வளோ புகழ்ந்தாலும் அது குழந்தைங்க பாராட்டுற மாதிரி தான். இறைவனை எப்படி பாராட்ட முடியும்? ஒரு மகா மேதையை நம்ம பாராட்ட முடியும்? கணித மேதை ராமானுஜத்தை நம்மளால் எப்படி பாராட்ட முடியும்? ஒரு கணித மேதை அவர் ஒன்றா சொல்லலாம், அவரோட சொல்வார், அவர் புரிந்துட்ட அளவு பாராட்டுவார். இன்னும் அவரை பாராட்ட வேண்டிய விஷயம் எவ்வளோதான் இருக்குது, நமக்கு என்ன தெரியுமா அவ்வளோதான். யசோதையை கூப்பிட்டு கண்ணனை பாராட்டுன்னு என்ன சொல்லுவா? அவனுக்கு தெரிஞ்சது தான் சொல்லுவா. கண்ணனுடைய முழுசும் அவன் சொல்லிடுவாளா? அவன் மண்ணு தின்னவன், அடி வாங்கினவன், கட்டி போட்டேன், இதெல்லாம் பண்ணுவான், இதெல்லாம் சொல்லுவாங்க. அர்ஜுனனு கேட்டால் அவன் கொஞ்சம் சொல்லுவான், துரியோதனை கேட்டால் வேற ஒன்று சொல்லுவான். இறைவனை யார் புரிஞ்சிக்க முடியும்? இறைவனால் தான் புரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த மந்திரங்கள் எல்லாம், இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் இறைவனை புரிந்து கொள்வதற்கு
புரிந்தவர்கள் சொன்ன வாக்கியம். நம்மளால் அப்படிலாம் சொல்ல முடியாது. இதுக்காக தான் நிறைய பெரிய பெரிய ஸ்லோகங்கள்லாம் பாட்டுகள்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. அந்த பாட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம கோயிலில் பாடுறோம். இறைவா உன் புகழை என்ன செய்யுது. அப்புறம் சில பேர் கல்லானாலும் நான் திருச்செந்தூரில் கல்லாவேன், மண்ணாந்தாலும் அங்கே இருப்பேன் அப்படின்னு. இன்னொருத்தர் பார், நான் புல்லாய் பிறவி தர வேண்டும். எங்கே புல்லாக இருக்கணும்? பிருந்தாவனத்தில் ஒரு புல்லாக இருக்கணும். அப்போ தான் நீ நடந்து போனால் என் மேலே கால் படும் அப்படின்னு. வேண்டாம் வேண்டாம், புல்லாகிலும் சிறனால் நில்லாது, எனவே கல்லாய் பிறவி தர வேண்டும். எனக்கு கல்லாவது போடு. ஏன் கல்லா போடுற? புல்லாக இருந்தால் நல்லா அசையலாமே. இல்லை கல்லாக இருந்தால் நீயும் ராதையும் வந்து உட்காருவீங்களே ஒரு நாள் அப்படின்னு பக்தர்கள் எல்லாம் இறைவனை வந்து அப்படி வந்து உயர்த்தி பேசுகிறாங்க. இறைவனை பேசுறதுக்கு இந்த பக்தி பாடல்களுக்கு சளைக்காத ஒரு இது பார்க்குறோம். நீங்கள் எந்த பக்தி பாடல் பார்த்தாலும் நம்ம வந்து மனம் உருகிடுவோம். இறைவனை எவ்வளோ புகழ்ந்தாலும் புகழ்ந்த மாதிரியே தெரிய மாட்டேங்குது. இன்னும் வார்த்தைகள் பத்த மாட்டேங்குது. இன்னும் பாடல் எழுதிட்டு தான் இருக்கிறாங்க. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறைவேன், நிற்பதும் நடப்பதும் நின்னருளாலே. அப்போ எதுக்கு மேலே என்ன சொல்கிறது இருக்குது? நீ உன்னை தவிர இங்கே நிற்பது நடப்பது எதுவுமே இல்லை, எல்லாம் உன்னால தான் அப்படின்னு ஒரே வார்த்தை முடிச்சிட்டாரு. இங்கே சொல்கிறாரு, சர்க்க ஸ்திதி பிரளய ஹேதும். ஹேதுனா காரணம். ஹேது எந்த ஹேதுவால் இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. என்ன ஹேது பயன்படுத்தினீங்க? அந்த தமிழ் அதிகமாக அது வார்த்தை இருக்காது. ஏதுக்களால் அவர் விளக்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. பற்பல ஏதுக்களால் அது விளக்கப்ப ஏதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹேதுன்னு படிக்கணும். ஹேதுன்னா அங்கே ஏதோ ஒரு புகை வருது, அது ஒரு ஹேது, அது ஒரு லிங்கம், அடையாளம். அந்த ஹேது வச்சுட்டு நெருப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹேதுங்கிறது இன்னொன்றுக்கு காட்டி கொடுக்குற காரணமாக இருக்குது. அப்போ ஹேதுன்னா இங்கே வந்து காரணம். எதை வச்சு சொல்கிறீங்க? எந்த காரணத்தினால அப்படி சொல்கிறீங்க? என்ன ஹேது அப்படின்னு. இங்கே ஹேதுன்னா சர்க்க ஸ்திதி பிரளயம். உற்பத்தி, ஸ்திதி என்றால் நிலைப்படுத்துதல், பிரளயம் என்றால் அழித்தல், மறைத்தல். இப்போ சினிமா தியேட்டரில் போய் உட்கார்ந்த உடனே நாம் எல்லாம் ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருப்போம். என் பையனை கூட்டிகிட்டு போகும்போது அவன் பின்னாடி பார்ப்பான், முன்னாடி பாடுறான்னு. இல்லைப்பா, இங்கே எங்கேருந்து சினிமா வருதுன்னு நான் பார்க்குறேன்னா அவன் மூலத்தை தேடுறான். அங்கே பார்த்தா அது ஓட்டையிலேருந்து பிரகாசமாக வருது. அப்போ அவன் சொல்லுவான், இங்கேருந்து தான் சினிமா வருது, நீங்கள் எல்லாம் அங்கே பார்க்குறீங்க, இங்கே தான் சினிமா வருது. இங்கேருந்து சினிமா வருது, அங்கேருந்தால் சினிமா அங்கே இருந்து சினிமா மறுபடியும் அங்கே தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அது பேர் அந்த இங்கேன்னு சொன்னான் பாரு, அதுதான் கடவுள். கடவுளிலிருந்து தான் இந்த உலகங்கிற சினிமா வருது. அந்த சினிமாவை அவர் தான் காட்டிக்கிட்டே இருக்கிறார். அப்புறம் இந்த சினிமா முடிஞ்ச பிறகு அவர்கிட்ட தான் போகுது. மறுபடியும் அடுத்த ஷோ ஆரம்பிப்பார் இல்லையா, அந்த ஷோவை என்னன்னா அதே தான் போடுவார். நம்ம சினிமாவில் வேறு ஏதாவது போடுவாங்க. சென்னையில் ஒரு தியேட்டர் இருக்குது. இப்போ அந்த தியேட்டரை எடுத்துட்டாங்க. 3 தியேட்டர் ஒரே காம்ப்ளெக்ஸில் இருந்தது. இந்தியாவிலேயே 3 தியேட்டர் ஒரே இடத்துல இருக்கிறது அங்கே ஒன்று தான். சஃபயர், எமரால்டு, இன்னொன்று ஏதோ ஒன்று ப்ளூ டைமண்ட். 3மே ஸ்டோன் வச்சது. சஃபயர், எமரால்டு, ப்ளூ டைமண்ட். இதில் சஃபயர் பெரிய இடம், ப்ளூ டைமண்ட் ஒன்று அண்டர் கிரவுண்டில் இருக்கும். அது இந்த அளவு தான் இருக்குது தியேட்டர். அந்த சினிமாவில் யார் வேணால் எப்போ வேணால் உள்ளே வரலாம், எப்போ வேணால் போகலாம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே படம். நிறுத்துவாங்க, ஆரம்பிச்சிடுவாங்க, முடிஞ்சிடும், ஆரம்பிக்கும். நம்ம உள்ளே வரலாம், போகலாம். அது பொழுதுபோக்குறதுக்கு எங்கேயாவது ஏசியில் இருக்கணும், டைம் பாஸிங் வேணும்னா இங்கே உள்ளே வந்துடுவாங்க. நடுவில் வந்து பார்த்துட்டு எங்கே அடுத்த படம் ஆரம்பிக்க நடுவில் எழுந்து போயிடுவாங்க. இப்படி ஒரு தியேட்டர். கிட்டத்தட்ட கடவுளும் இந்த ப்ளூ டைமண்ட் மாதிரி தான் படம் போடுறார். இந்த பிரபஞ்சங்கிற சினிமாவை விடாமல் போட்டுட்ருக்கிறார். படம் முடிஞ்சதுன்னா அப்படியே மறைஞ்சி அவர்கிட்ட போயிடும். எப்படி உங்கள் சிடி தட்டுலேயோ உங்கள் செல்ஃபோன்லேய மெமரி கார்டுலேயோ இருக்கக்கூடிய சினிமா ஸ்க்ரீனில் வெளியே வருது, அதை பார்த்துட்ருக்கீங்க. சினிமாவை ஓடிடியில் பார்க்குறீங்க. பாட்டி முடிஞ்ச உடனே ஒரு தட்டின உடனே உள்ள மறுபடியும் எங்கே போச்சு? செல்ஃபோனுக்குள்ளே போயிடுச்சு.
செல்ஃபோன் தான் கடவுள். அவர் தான் இதை உற்பத்தி பண்ணுறார், அவர் தான் காப்பாற்றுறாரு. அவர்கிட்ட தான் அழிக்கிறான்னு சொல்லக்கூடாது, மறைக்கிறார், ஒடுக்குகிறார்னு அர்த்தம். ஒடுங்குதல், அது பேர் சர்க்க ஸ்திதி லயம். ஒடுங்குதலுக்கு பேர் லயம். ஸ்திதி என்றால் காப்பாற்றி வைத்தல், எந்த ஸ்திதியில் இருக்கிறீங்க அப்படின்னு. சர்க்க என்றால் உற்பத்தி. சர்க்கங்கிறது இன்னொன்று அர்த்தம் இருக்குது. சர்க்கம்னா உலகம்னு அர்த்தம், சர்க்கம்னா சேருதல்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம சர்க்கம்னா உற்பத்தி. அப்படிப்பட்டவர் கடவுள். கடவுள் யாருன்னா, அனைத்து பிரபஞ்சத்தையும் அவர்தான் தன்னிடமிருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறார். இட்ஸ் ஒன்லி எ ப்ரொஜெக்ஷன், ஹோலோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். நேற்று கூட பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி இங்கே பார்க்கின்ற ஒரு, எங்கே காணும் இருக்கிறாரா, இங்கே மேலே ஒரு தவளை வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். தவளை இப்போ ப்ரொஜெக்ட் தெரியுதா உங்களுக்கு? தெரியல, கிட்ட வந்தால் தெரியும். அந்த தவளை அங்கே இல்லை, நீங்கள் தொட்டு பார்த்தா இருக்காது. ஆனால் உண்மையிலே அது ப்ரொஜெக்ட் பண்ணுற உள்ள ஒருத்தர் இருக்கிறார், கண்ணுக்கு தெரியாமல் உள்ள ஒருத்தர் இருக்கிறார். இவர் தான் கடவுள். இவர் உள்ளே இருக்கிறாரு, ஆனால் அவர் வெளியே தவளையாக தெரியாது. தவளை தவளையாக தெரியுது, ஆனால் கடவுள் இங்கே உலகமாக தெரிகிறார். இந்த உலகமெல்லாம் கடவுள், கடவுள்லேருந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸ்க்ரீன் யார்? அவரே தான். படம் யார்? அவரே தான். மாயாங்கிற ஸ்க்ரீனை தன்னை உண்டு பண்ணி அதிலே தன்னுடைய நினைவுகளெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறார். மாயான்னு ஒரு ஸ்க்ரீனை உண்டாக்கி ஞாபகத்திலிருந்து, எந்த ஞாபகத்திலிருந்து? போன படம் ஓட்டினார்ல எமரால்டில், அந்த படம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிறகு மறுபடியும் ஆரம்பிக்கிறார். இப்போ எல்லா கேரக்டரு, எல்லா பொருளும் அதே தான். நாமெல்லாம் யார்? இதே இடத்துல இதே மாதிரி எத்தனை முறை உட்காந்துருந்தோமோ தெரியாது. ஆனால் கட்டாயம் இந்த இடத்துல நாம் உட்காந்துருந்து மறுபடியும் இங்கே உட்காந்துருக்க முடியாது. ஏன்னா இங்கே அதுக்கு பிறவி இல்லாத நிலை வந்தாச்சு. நீங்கள் யாரை இனிமேல் இந்த பிரபஞ்சத்தில் மறுபடியும் அடுத்த சினிமாவில் கிடையாது நீங்கள் கேரக்டர்ஸ். அந்த கடவுளே வருத்தப்படுவார், இத்தனை கேரக்டர் காணா போச்சு. அந்த நடிகனுக்கு என்ன பண்ணுறது? கவலைப்படாதீங்க, புது நடிகன் வந்துடுவான். இந்த இடத்த நிரப்ப யாராவது வருவா, இங்கே நடத்தினப்போ ஒருத்தர் வந்துடுவார். ஆனால் நாம் வந்து அடுத்த பிரபஞ்சத்தில் நிச்சயம் அந்த ஷோவில் கிடையாது. நாம் எமரால்ட் தியேட்டர்லேருந்து வெளியே போயிட்டோம். we will never get back. அந்த பிறவா நிலை. சரி போயிட்டோமே, எங்கே போயிட்டோம்னா எங்கே போச்சு எல்லாம்? இந்த பிரபஞ்சம் எங்கே போச்சு? கடவுள்கிட்ட தான் போச்சு. ஆனால் நாம் அந்த கேரக்டர் அழிஞ்சிடுச்சுன்னா என்ன போக போகுது? கடவுள்கிட்ட போவோம். கடவுள்கிட்ட போயிட்டு இன்னொரு கேரக்டராக இருக்க போகிறோமா? கேரக்டர் தான் போயிடுச்சே. கேரக்டரே இல்லாத போது நீங்கள் கேரக்டராக இருந்தால் கடவுள்கிட்டேருந்து கேரக்டராக வெளியே வருவீங்க, கேரக்டராக உள்ளே போவீங்க. கேரக்டர்னா தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் கேரக்டரை அடிச்சிட்டீங்க, இப்போ எங்கே போனீங்க? கடவுள்கிட்ட தான். கடவுளாக இருக்கிறீங்க, கடவுள்கிட்ட போய் ஓட்டிகிட்ருங்கன்னா ஒரு கேரக்டர் உங்களுக்கு இருக்கணும். கடவுளுக்கும் கேரக்டர் கிடையாது, நமக்கும் கேரக்டர் இல்லை. அது நிர்குண வஸ்து, நாமளும் நிர்குண வஸ்து. இதெல்லாம் நம்ம இந்த ஒரு வரி. அப்படிப்பட்டவர் கடவுள். இதுக்கு மேலே நம்ம சங்கரனுடைய இறைவணக்கமே ஞானத்தை தரதா இருக்குது. நம்ம சாமி கும்பிட்றதுக்கு எவ்வளோ பேசுகிறோம், ஆனால் வேதாந்தத்தையும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி அவருடைய வசனங்கள் இருக்குது. அந்த கடவுள் அச்சிந்திய சக்தி, அவருடைய சக்தி கற்பனை கெட்டாதது. அச்சிந்தியம், கற்பனை கெட்டாத சக்தி. எப்படி எப்படின்னா நீ கற்பனையில் தான் நீ பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்தை எப்படி அவர் சிருஷ்டி பண்ணார் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ கற்பனை பண்ணாலும் முடியாது. ஏன்னா நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு சினிமா பண்ணி கற்பனை பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் உடம்பை எப்படி சிருஷ்டி பண்ணார் அப்படிங்கிறத உங்களால் விளக்க முடியுமா? ஒரு கரு, ஒற்றை செல் கரு 9 மாதத்தில் குழந்தையாக வெளிவருது. ஒரு முட்டை, கோழி முட்டை 21 நாள் ஒரு வார்ம் கிளைமேட்டில் வச்சுருக்கிறோம். முட்டை அப்படியே மாறாமல் தான் இருக்குது. ஆனால் உள்ளேருந்து உடச்சிக்கிட்டு கோழி குஞ்சு வருது. அதுக்கு முன்னாடி ஒரு லிக்விட் இருந்தது, கொல கொலன்னு, ஆம்லெட்டுக்கு லாய்க்கு. ஒரு ஆம்லெட்டு இப்போ கோழி குஞ்சாரு. அந்த முட்டையில் இருந்த திரவத்தில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு 3 பொருள் தான் உங்களால் சொல்ல முடியும். மஞ்சள் இருந்தது சார், வெள்ளை இருந்தது சார், அப்புறம் ஏதோ ஒரு கருப்பாக உள்ளே இருந்தது. இவ்வளோ தான் என்னால் தெரிய முடியும். அவ்வளோ தான், 3 பொருள் தான் இருந்தது. ஆனால் கோழி குஞ்சு வந்த பிறகு எத்தனை ரோமங்கள், புசு புசு புசுன்ட்டு அப்படியே
அதுக்கு ஒரு கால், 2 கால், அதில் நகம், அதில் வரி வரியாக கோடுகள், அதுக்குள்ள சதை, அதுக்குள்ள நரம்பு, அதில் மெல்லிய இரத்த குழாய், அதை சர்றன்னு ஓடுற ரத்தம், இதயம், இதெல்லாம் 21 நாளில் அந்த லிக்விட்லேருந்து எப்படி வந்தது? அந்த வெள்ளை சொல்யூஷன், இந்த ஒயிட் யோக் அப்படிங்கிறாங்க, அந்த எல்லோ யோக், அது நியூட்ரியன்ஸ் தான். அது ஆக்சுவலி அது கோழிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த கருப்பு புள்ளி இருந்ததே அதுதான் கோழி ஆயிடுது. ஒரு சொட்டு கூட விடாமல், ஒரு தண்ணீரினுடைய ஒரு H2O கூட லூஸ் பண்ணாமல், ஒரு கழிவை கூட உண்டு பண்ணாமல், நீங்கள் ஒரு ரா மெட்டீரியலை கொடுத்து ஒரு பொருளை உண்டாக்கணும்னு சொன்னால் எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குது பார்த்துங்க. எவ்வளோ டஸ்ட்டு நீங்கள் வீண் பண்ணுறீங்க, எவ்வளோ தண்ணியை வீட் பண்ணுறீங்க, எவ்வளோ ஹீட்டை வேஸ்ட் பண்ணுறீங்க. இந்த கோழி முட்டை வெளியேருந்து யாராவது சகாயத்தை வாங்குச்சா? யாரோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுதா? யாருடைய சகாயமும் வேண்டாம். இந்த பிரபஞ்சமே இல்லாவிட்டாலும் கோழி முட்டையிலேருந்து கோழி வரும். அத்தனை சகாயமும் அதுக்கிட்டே இருக்குது. அது பேர் அசகாயம்னு பேர். நம்மெல்லாம் மற்றவங்க சகாயத்தில் வாழறோம். அசகாய சூரன் யாருன்னா யாருடைய சகாயம் இல்லை. இந்த கோழி முட்டை அசகாயம், அசகாயமாக இருந்து ஒவ்வொரு மாலிக்யூல் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து தனதாக மாற்றிக்கிச்சே. அந்த ஒயிட் கலரில் இருக்கிற யோக்கு, அதெல்லாம் ஆல்புமென் சொல்கிறோம். ஆல்புமென், குளோபுலின் அப்படின்னு. இந்த ஆல்புமென்றதில் இருக்கக்கூடிய 23 பொருள்களை உடைச்சி செதைச்சி அதை கண்ட்ரோல் பண்ணி அதை அசம்பிள் பண்ணி, எப்பேற்பட்ட அசம்பிளேஜ் இதை உங்களால் கற்பனை பண்ண முடியுமா? நாங்கள் இதை கற்பனை பண்ணுறதுக்கு ஆக்சுவலி அதை பார்க்குறோம். முட்டையிலே சின்னதாக ஓட்டை போட்டு மைக்ரோஸ்கோப் வச்சு பிரைட் லைட்டில் பார்ப்போம் அது வரதெல்லாம். ப்ரொஃபஸர் இருக்கிறார், அவங்களாம் டீச் பண்ணும்போது இந்த எம்பிரியோ வந்து இப்படி வளரும்போது 21 நாளுக்கு ஒவ்வொரு நாளும் அந்தந்த ஸ்டேஜில் 21 முட்டை வச்சுக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு முட்டையை உடச்சி உள்ளே இருக்கிறத எடுத்து பார்க்கணும்னு வச்சுங்க. 21 நாளுக்கும் என்னென்ன சேஞ்ச் வரும்னு தெரியும் இல்லையா? அதெல்லாம் அப்படியே பாட்டிலில் போட்டு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு எல்லாம் பார்க்க வைப்பாங்க. அது எம்பிரியாலஜின்னு சொல்கிறோம். நீங்கள் யூடியூபோட நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையே, இது யாருடைய தயவு மேல் நடக்குது? யாரோ ஒருத்தர் அது உள்ள இந்த உருவத்தை வெளிப்படுத்துகிறாரு. இந்த மண்ணிலேருந்து ஒரு குயவன் இதை வெளிப்படுத்தணும் போது ஆச்சரியப்படுறோம். ஒரு வெள்ளை பேப்பரில் வந்து பெயிண்ட் எடுத்து பூசி பெயிண்டிங் வந்துடுச்சுன்னா அந்த அந்த வெள்ளை பேப்பர்லேருந்து படத்தை வெளியே கொண்டு வராரு. இது அத்தனையும் பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நம்மளால் விளக்க முடியுமா? அது நம்முடைய புத்திக்கு அடங்குமா? இன்னும் கூட நம்ம எம்பிரியாலஜியில் இன்னும் புரியல. பிளான்ட் எம்பிரியாலஜி நாங்கள் படிக்கிறோம், ஒரு ஜுவாலஜி. நான் வந்து பிளான்ட்டில் எம்பிரியாலஜி. எம்பிரியோன்னா அந்த கரு உற்பத்தி. அதில் 2 விதமான கரு உற்பத்தியை நாங்கள் பார்க்குறோம், மோனோகாட், டைகாட். அந்த எம்பிரியோ வேறு மாதிரி தான் முளைக்குது. இல்லை, எவல்யூஷனில் பிளான்ட்டே 2 விதமாக ஆகி போச்சு போல் இருக்குது. இந்த மோனோகாட்டிலிடன்ஸு, இது எப்படி இந்த காட்டிலிடன்ஸில் இருந்து இந்த விதமான ஒரு செடிகள், இந்த மோனோகாட்டுங்கிறது புல், பூண்டு, அப்புறம் வாழை மரம், கரும்பு, இதெல்லாம் மோனோகாட்ஸ். இந்த கிளை விரிச்சு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து டைகாட்ஸ். இதுங்க 2 வேறு மாதிரி இருக்குது. இது எங்கேருந்து வருதுன்னு ஒரு பெரிய சண்டை. நாங்கள் அந்த சண்டையை வேடிக்கை பார்க்குறவங்க. இப்போ இந்த சண்டையில் முக்கியமான வந்து வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தார், ப்ரவுன் அப்படின்னு பேர். எங்கள் ஒரு தமிழ்நாட்டில் பிரசிடென்சி காலேஜில் ஒருத்தர் இருக்கிறார், பிஜிஎல் சுவாமி. இவங்க 2 பேரும் சண்டை போடுறதை நாங்கள் வந்து பார்ப்போம். 2 கற்கண்டும் மோதிக்கும். தூள் கொட்டும் போது சர்க்கரையாக தான் கொட்டும், அவ்வளோ இனிமையாக இருக்கும். உலக விவகாரம் பேச மாட்டாங்க, இந்த எம்பிரியாலஜி பேசுகிறாங்க. ஏன் இவங்க சண்டை போடுறாங்க? ஏன்னா அது சிந்தனைக்கு அடக்க மாட்டேங்க. அச்சிந்தியா சக்தி. இந்த இறைவன் எந்த விதத்தில் இதெல்லாம் பண்ணான்? ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு இதுலேருந்து ஆலமரம் வருதே, ஆலமரம் தவிர வேற வரமாட்டேங்குதே. புளியங்கொட்டையிலேருந்து புளிய மரம் தானே வருது, வேப்ப மர கொட்டையில் வேப்பம் தானே வருது. இந்த கொட்டைகளெல்லாம் எடுத்து அரைச்சி பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் காட்டுங்க. நான் வந்து 3 டப்பாவில் தரேன். ஒரு பவுடர் வந்து ஆலமர பவுடர், இன்னொன்று மாமர பவுடர், இன்னொன்று வந்து வேப்ப மர பவுடர். ஏதாவது தெரியுதா? ஆனால் அது முளைச்சிதுன்னா என்ன ஆகும்? அப்போ அந்த பவுடரில் எங்கே இருக்குது அது அறிவு? அச்சிந்தியா சக்தி. ஐ ஜஸ்ட் கேனாட் இமேஜின்.
யாராவது பயாலஜி குழந்தைன்னா சார் டிஎன்ஏன்னு சொல்லிவிடுவாங்க. இப்போ டிஎன்ஏலே நீ என்ன பார்க்குறீங்கன்னா அதுலேயும் 4 எழுத்து தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக வித்தியாசமாக இல்லை. ஏடிசிஜி, இதுலேயும் ஏடிசிஜி, இதுலேயும் ஏடிசிஜி, இதில் இருக்குது. அப்புறம் மறுபடியும் எங்கேருந்து வருது? அட கடவுளே சார், அது ஜீன்லேருந்து வருது. இப்படியே போயிட்டே இருக்கும். இன்னும் அது முடிவடையவே இல்லை. நோபல் பரிசுன்றான் வாங்கிட்டு இருக்கிறாங்க தவிர யாரும் சிந்தித்து முடிக்கவில்லை.